திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில வெட்டுறது, அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தா எம்மால கை வைங்கன்னு நான் சொல்றேன். இல்லைங்க, ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க, மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ணுவோம்? தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியின் போதே சொல்கிறார், எதிர்கட்சிகள்ல என்னை பரட்டைங்குது அப்படின்னு. இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. எதிர்கட்சிகள் எல்லாம் யாரும் ஒண்ணு பரட்டைன்னு சொல்லமா? தினமலர் பத்திரிகை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தொடர்ச்சியா உங்களை ஒரு மாதிரி விகாரமாக வரைவது. எத்தனை தடவை தான் நடிக்கிறது சடை கையிடுற. நிர்மலா சீதாராமனை ஒரு மாதிரி வரையறது, உங்களை ஒரு மாதிரி வரையறது, உங்களை ஒரு பைத்தியம் மாதிரி சித்தரிக்க, இந்த வேலையெல்லாம் வந்து எதிர்கட்சிகள்லாம் யாரும் பண்ணல. திமுக காரன் எரிச்சாங்க அந்த கார்ட்டூன் போட்டதுக்கு, இந்த அம்மா வந்து பரட்ட தலையோட போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு திமுக காரன் வந்து கண்டனம் தெரிவிச்சு எரிச்சான். சோ தினமலரை கண்டிக்கணும், இந்த அம்மா அதையும் தூக்கி எதிர்கட்சிகள் தலையில கட்டுது. ஏதோ ஒரு நம்பிக்கை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்களுடைய அடுத்த அசைன்மெண்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலையான்னு வந்து பாரு. மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சாதனையாக பாரத நாட்டினுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கிறார். தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு சவாலான விஷயம். அந்த சாதனையை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. நல்லா பேசினாங்கல்ல. கோவை முடிவு என்பது எங்களுக்கு வந்து ஒரு வருத்தத்தை தந்திரக்கூடிய ஒரு முடிவு தான். இவங்க பெரிய ஜான்சி ராணி, மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். இங்க நின்ன இடிச்சு தள்ளிடும். ஆனாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை மதித்து அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்வதற்கு எங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயிற்று வைத்திருக்கிறது. தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு, ஒரே குப்பையா கிடக்கு மனசு. அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையா கிடுவான், போ உள்ள. எப்போதும் மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு மீண்டும் அமைகின்ற பொழுது கோவை பகுதிக்கு என்னவெல்லாம் திட்டங்கள் நாங்கள் வாக்களித்திருக்கிறோமோ அவையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னா, தேர்தல் பிரச்சாரத்திலே கூட பல்வேறு பொய்களை வந்து முன்வைத்தார். ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள் என்று பல்வேறு விதமான பொய் பிரச்சாரத்தை வந்து காங்கிரசினுடைய தலைவர்கள் மேற்கொண்டார்கள். தனிப்பெரும்பான்மையிலை பிஜேபி ஜெயித்திருந்தா கண்டிப்பா செய்திருப்பீங்க, இனி நடக்காது. ஆனால் இவற்றை எல்லாம் மீறித்தான் இப்போது மீண்டும் மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். கன்னியாகுமரி தொகுதியில வந்து மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் வந்து 2வது முறையாகவும் தோத்திருக்காரு. ஏதாவது காரணம்? தமிழ்நாடு முழுவதுமே நீங்க ஓட்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னு சொன்னா, ஓட்டு மெஷின்ல கோல்மான் பண்ண முடியலங்க. நடுநிலைமையோடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருந்தால் இனியும் கூடுதலாக ஒரு 100 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இன்று இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி இருக்கும். மக்களுக்கு எதிரான சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாது. இது ஒரு வரவேற்பு, ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. இட்ஸ் a new happy beginning தான் சொல்லுவேன் நான். உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. ஏய், செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல வந்து அடிக்கடா? ஆகலாம் போறடா. இப்படி அடிமை எம்எல்ஏ. தெற்கில் வயநாட்டிலும் வடக்கில் ரெபரேலியிலும் போட்டியிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க. கடவுள் இருக்கிறாருங்கோ, கடவுள் இருக்கிறார். ஆனா நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க. இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்ல, உன்னை வெட்ட பெரிய புண்ணியம். மோடி அவர்களை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். மோடி அவர்கள் எதை சொல்லி 10 ஆண்டுகளாக வாக்கு கோரி வந்தாரோ அந்த வைராசி தொகுதியிலேயே ராமர் கோயில் அயோத்தி இருக்கின்ற இடத்திலேயே தோல்வி தந்திருக்கின்றார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மோடி அவர்களும் ஏறத்தாழ 4 ரவுண்டுகள் பின்தங்கி இருந்து தட்டு தடுமாறி வெற்றி பெற்றார். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. ராகுல் காந்தியை
இந்திய நாட்டு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அவருடைய தலைமை இந்திய நாட்டுக்கு தேவைப்படுகிறது என்பதை தான் இந்த 2 தொகுதியிலும் அபரிதமான வெற்றி, ஏறத்தாழ 4 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்றது காட்டுகிறது. மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு டெல்லி செல்கிறோம். அந்த கொச்சக்கர் எடுத்துடா. இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். கண்டு கழித்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். அது கிறுக்கி சிறுக்கி இந்த பார், அவன் ஆளுதான் ஒருத்தரம் தோல்தான் வெல்ல, ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ் ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஒரு பலம் வாய்ந்த பிரதமராக இந்த நாட்டை பலம் பொருந்திய நாடாக மாற்றுவதற்கான முயற்சியில் தொடர் முயற்சியாக அவருக்கு வெற்றியை தருவதற்கு இந்த 3வது முறையாக, அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மாவட்ட தலைவர்கள் முதற்கொண்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. வியப்பான தன்மை பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து குறைவான இடங்களை வாங்கிய காங்கிரஸ் பரிகசித்துக் கொண்டிருப்பதான் இது எவ்வளவு அவங்களோட அறியாமையை காண்புகிறது. தமிழே தெரியாத ஆய்க்கு பெயரு தமிழிசை. சிதம்பரம் சொல்றாரு கூட்டணி ஆட்சியை நடத்துவது சிரமம்னு சொல்றாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு கட்சியை நடத்துறதே சிரமமா இருக்கு. ஆமா, இனி மோடி எப்படி மோடிய கழட்டுறாருன்னு பார்ப்போம். காங்கிரசின் அனுபவம் வேறு, பாஜகவின் அனுபவம் வேறு என்பதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரிக்கு 3 நாள் சுற்றுலாவிற்கு வந்து 100 கோடி செலவு செய்த கேடியா பாரத பிரதமர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதனால வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தொடரும். எங்களை போன்றவர்கள் எல்லாம் தமிழக மக்களுக்காக போராடி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் மக்களுக்காக செய்வோம். நாங்கெல்லாம் மக்களுக்காகத்தான் பணியாற்றுவோம். வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு. கடல் கண்ணிக்கு கால் இருக்காதரா, வாலு தான் இருக்கும். நான் எதையுமே எதிர்பார்த்து செய்பவள் அல்ல. அப்படியா? நிச்சயமா? சத்தியமா? ஓகே ஓகே. நான் இப்போ ஒரு வேட்பாளரா, போட்டியிட்ட வேட்பாளரா, கட்சியின் சாமானிய தொண்டரா தான் நான் செல்கிறேன். இவ பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல, அதுவும் நத்தையா வந்து பொறந்து தொலைஞ்சிருக்கு. நான் என்னோட வாழ்க்கையில, என்னோட அரசியல் வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. கட்சி கொடுக்கின்ற அங்கீகாரம் தான் நான் பெரிய அங்கீகாரமாக பார்க்கிறேன். எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் எல்லாமே நான் எப்பொழுதும் சொல்வதை போல ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவரிடம் விட்டு விடுகிறேன். அவ்வளவுதான். என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இப்பவே மகிழ்ச்சியா தான் நான் இருக்கிறேன். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி. எவ்வளவு விமர்சனம் வந்தால் நான் எனது கருத்தை நான் வலிமையா சொல்லுவேன். அதுல நான் என்னன்னா கட்சிக்காக தான் பேசுறேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்பதை விட எந்த பலனும் இல்லாமல் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் அதிக இடம் கிடைத்து இருக்கிறதே என்பதுதான் கவலை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த தேர்தலுக்கு ஒரு வியூகம் அமைக்கப்படும். இந்த வியூகம் என்ன என்றால், ஒன்று அந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு, இன்னொன்று எதிராளியை பலவீனப்படுத்துவதற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.